ஸோ சன்னில் பார்த்தீங்கன்னா வந்து 3 லேயர்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, கோர், ரேடியேட்டிவ் கோர் அண்ட் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி கோர் அப்படின்னு சொல்லி 3 லேயர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கோருக்கும் வந்து அந்த சன்னோட எனர்ஜி வந்து பாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 1,70,000 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்லேருந்து நம்மளோட ரேடியேட்டிவ் கோர் போகிறதுக்கு வந்து 1,70,000 இயர்ஸ் அண்ட் அதுலேருந்து கனெக்டிவிட்டி கோர் போகிறதுக்கு 1,70,000 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பரான ஃபேக்ட் தொடர்ந்து அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்கிறதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 4ஆம் தேதி 2வது மாதம் 2017ஆம் ஆண்டு தை மாதம் 22ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களை சந்திப்பதற்கு ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். பெரிய அளவுக்கு ஏற்றம். அரசியலமைப்பில் மிகப்பெரிய அனுகூலங்கள். அரசியல்வாதிகளுக்கு யோகமும் அனுகூலமும். அரசு அதிகாரிகளுக்கு மனதிற்கு பிடித்த அளவுக்கு உங்களுடைய ப்ரமோஷன் மற்ற விஷயங்கள் தடைகள் அமைப்பு நிவர்த்தி. படைப்பாளிகளுக்கு பலரால் பாராட்டு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனத்தில் சிறிது கவனம். குறிப்பாக இரவு நேர அவசியமில்லாத பயணங்கள், துக்கக்காரிய பயணங்களுக்கு குடும்பத்தாருடன் ஒன்றாக செல்லாமல் தனித்தனியாக செல்வது நன்மை ஏற்படுத்தி தரும். நண்பர்களுடன் கேளிக்கை போன்ற விஷயத்திலிருந்து நகர்ந்து கொள்வது. முடிந்த அளவுக்கு உங்களுடைய உத்தியோகம், தொழில், வியாபாரத்தை முடித்துக்கொண்டு விரைவிலே வீட்டுக்கு செல்வது யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். அவசரப்பட வேண்டாம், ஆவேசப்பட வேண்டாம். வண்டிகளில் வித்தைகள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மிக மிக சுபிட்சமும் அனுகூலமும் காணப்படுகிறது. படிப்படியாக நல்ல முன்னேற்றம், லாபம், பணத்தட்டுப்பாடு தீருவதற்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம். பிள்ளைகள் விஷயத்தில் புது முயற்சிகள் வெற்றிகள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், கடல் கடந்து நல்ல விஷயங்கள், கடல் கடந்து பயணங்கள், வேற்றுமொழி மனிதர்கள் மூலமாக ஆதாயங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில் அமைப்பில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. புது முயற்சிகள் வெற்றிகள். வியாபாரத்தில் கூட்டாளிகள் பிரச்சனைகள் தீர்வு. அதில் ஒரு சுமூகமான முடிவு. புது கூட்டாளிகள் கிடைப்பது. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கூட்டமைப்பிலிருந்து வெளியில் வந்து தனிப்பட்ட முறையில் உத்தியோகம் செய்வது போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருகிறது. வியாபாரம், தொழில், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு காணப்பட்டாலும் குடும்பத்தில் அமைதியின்மை காணப்படுவதனால் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பது. பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள். வார்த்தைகள் விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். வெளிவட்டாரம், தொழில் அமைப்பு மற்ற விஷயத்தில் யாரையும் நம்பாதீர்கள். அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று உங்களை உஸ்பேத்தி விட்டு அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். அவர்களை பேச்சை நம்பி நீங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தை முடிந்த அளவு காப்பாற்றுவதற்கு போராடுங்கள். சிலருடைய தவறான வழிகாட்டல் சிக்கலாகிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என்று தள்ளிக்கொண்டே போகியிருந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிளியர் ஆகி சந்தோஷமும் அனுகூலம் ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சந்தோஷமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு காணப்படக்கூடிய அமைப்பு. மனதிற்கு சந்தோஷம், மனதிற்கு நிம்மதியும், எதை செய்தாலும் அதில் ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆதரவும் கிடைக்கக்கூடிய அமைப்பும் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுவதனால் சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான யோக பலனே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். சுபகாரியத்து அமைப்புகள் காணப்பட்டாலும் படிப்படியாக பெரிய அளவு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். சிறு வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். கண்டிப்பாக பெண்கள் இந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலங்களும் காணப்படும். அவசரத்தனம் வேண்டாம். எப்பேற்பட்ட விஷயங்கள் காணப்பட்டால் குடும்பத்தில் உள்ள பெற்றோருடைய தேக ஆரோக்கிய குறைபாடு மனசங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் என்பது கவனத்தில் கொள்க.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு எதிரிகள் நட்பு பாராட்டக்கூடிய அற்புதமான சூழ்நிலை காணப்படும். குடும்ப ஒற்றுமையில் மட்டும் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படுகிறது. கணவனாக மனைவி விஷயத்தில், மனைவியாக இருந்தால் கணவன் விஷயத்தில் விட்டு கொடுத்து நீங்களாக இருப்பது நன்மை தரும். சிறு விஷயங்கள் ஆவேசப்படுவது குடும்பத்தில் பிரிவினை வரைக்கும் சென்றுவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரமோ உத்தியோகமோ தொழிலமைப்பிலோ பாதிப்புகள் காணப்படவில்லை என்றாலும் இருக்கின்ற குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்தில் மிக மிக கவனம் கவனம் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கண்டிப்பாக இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் சிறு சிறு கஷ்டங்கள் காணப்படும். கஷ்டங்கள் வருவது இயற்கை. அதை வெற்றிகரமாக நரசிம்மரையோ கணபதியை வைத்து வெளியில் வந்து விடுவது உங்களுடைய சாமர்த்தியம். எல்லாவற்றிலும் யோசித்து கொண்டே இருக்காதீர்கள். பயணங்கள் சிறப்பாகவும் அனுகூலமாக மாறுவதற்குண்டான யோக பலனே காணப்படுகிறது. அதில் ஆவேசப்படுவது கோபப்படுவதெல்லாம் பெரிய சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். பொறுமை கடலினும் பெரிது. சிறு சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். இரத்தத்தில் கோளாறு உள்ள மகர ராசிக்காரர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தைரியம் தன்னம்பிக்கை. உத்தியோகத்தில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. படைப்பாளிகளுக்கு புது ஒப்பந்தம் அனுகூலங்கள். கலைத்துறையினர்களுக்கு பெரிய அளவு ஒப்பந்தங்கள். திடீர் உங்களுடைய ஒப்பந்தங்கள் உங்களை திக்குமுக்காட வையும். கௌரவம் கிடைக்கும். அரசு கௌரவம், தனிப்பட்ட முறையில் கௌரவம், செல்வாக்கு உயர்வதற்குண்டான அமைப்பு. சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. அதுவே ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். படிப்படியாக எல்லா விதமான சிக்கல்கள் நிவர்த்தி. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. உங்களுடைய செல்வாக்கு தனிப்பட்ட முறையில் உயர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு பிரச்சனையை குடும்பத்தில் ஏற்படுத்திவிடும். ஏற்கனவே நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ள கும்பராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை கும்பத்திற்கு ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். பொறுமை கடலினும் பெரிது. அரசமைப்பு தொழில் அமைப்பு ஏற்றங்கள். சுபகாரிய விஷயத்தில் மிக மிக சந்தோஷம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம். கடல் கடந்து நல்ல விஷயங்கள். வேற்றுமணி மனிதர்களாக மிகப்பெரிய ஆதாயம். தைரியம் தன்னம்பிக்கை வலுப்பெறும். பண விஷயத்தில் இருந்த தட்டுப்பாடு நீங்கும். புது ஒப்பந்தங்கள் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஸோ ஓகே யூவர்ஸ், இன்னைக்கு சன்ல இருக்கிற டிஃப்ரெண்டான ஃபேக்ட்ஸ் பற்றி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நாளைக்கும் இந்த டாபிக் பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். Until then, is Divya signing off with the team of புத்தம் புது காலை. Bye. Thank you.